கண்டிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக, திமுக, அதிமுக இப்படி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும். 2017 இந்த தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். ஏதோ புதுசா நேத்து தான் ஒன்று ஏதோ கிளம்பினா மாதிரியும் மாநில அரசுகள் எது நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு இருக்கிற மத்திய அரசால் தான். அதனால தான் ஸ்டாலின் கடைசி கட்டத்தில் சட்டசபையிலே சொன்னார், அதாவது டீலிமிட்டேஷனை திமுக எதிர்த்தது. இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இந்த டீலிமிட்டேஷன் அந்த நகலையே எரிச்சார். இது முன்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா திமுக? அதாவதுங்க திமுக ஒரு கொள்கையற்ற கட்சி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த மாநில கட்சிங்க 20 வருஷமாக தொடர்ந்து எந்த அரசியலும் இருந்தாங்க? மத்தியில் பாஜக அரசில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சியில் இருப்பாங்க. பாஜக யூபிஏ ரெண்டும் வேறு வேறு தானே, நேர் எதிர் தானே. இதில் மந்திரியாக இருக்கிறவங்க இதுலேயும் மந்திரியாக இருக்காங்க. திமுகவையும் அதிமுகவையும் அமித்ஷா தான் கான்கால் போட்டு ஜாயின் பண்ணாருன்னு சொன்னார். ஸோ அமித்ஷாவின் கட்டளைக்கு 2 பேருமே அடிபணிஞ்சு தான், அதாவது அமித்ஷாவின் அடிமை என்று இவர்களால் சொல்லப்பட்ட எடப்பாடியை முதல்வராகவே ஒத்துக்கினார் ஸ்டாலின். உண்மைதானே இது? 14-15 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. சிங்கப்பூர் வரைக்கும் போகுது கனெக்ஷனு. பத்திரிகை ஆசிரியர், நெறியாளர் எல்லாரும் மாட்டுறாங்க. தேர் வாஸ் எ பிளாட். இந்த ஆட்சியை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று தீவிரமாக திமுக தலைவர்கள் முயற்சி பண்ணார்கள். ஆனால் அது அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் அவங்க மறைமுகமாகவும் விஜய் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க, நேரடியாகவும் விஜய் அவர்களை தான் குறிப்பிட்டு குற்றம் சாட்டினாங்க. ஈவன் அனிதா அவங்களோட மரணத்துக்கு அந்த அவங்க வீடு வரைக்கும் போனவங்க கூட வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக அப்போ விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு பக்கம் இங்கே ஒரு சின்ன கூட்டம் ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக போர் நடத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகனை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இது என்ன தமிழ்நாட்டில் எங்க போர் நடக்குது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலே அது போராது. இது அந்த கூட்டத்தை விட இது சிறிய கூட்டம் தான், ஆனா இதோட வீச்சு அதிகங்கிற மாதிரி. ஆமா, ரொம்ப வீச்சு. 5 வருஷம் கீச்சிட்டாங்க. நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்தை நீட்டை ஒழிக்க தான் போடுவோன்னு சொன்னார உதயநிதி. ஒழிச்சிட்டாங்களா? ஏங்க இது பிரச்சனை இங்கே மாநில அளவெல்லாம் கிடையாதுங்க. இது மத்திய அரசு நினைத்தால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். 2013 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு அது பல பேர் கோர்ட்டு கேஸுன்னு போய் 2016 ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்லாம் வாங்கினாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நோ எக்ஸப்ஷன், மேண்டேட்டரி, நீங்கள் டாக்டர் கோர்ஸ் படிக்கணும், டென்டலாக இருந்தாலும் ஜென்ரல் மெடிசனாக இருந்தாலும் நீங்கள் இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணாதான் அப்படின்னு சொன்ன பிறகு 2017 இந்த தேர்வு நடந்துகிட்ருக்குங்க. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். ஏதோ புதுசாக நேற்று தான் ஒன்று ஏதோ கிளம்பினா மாதிரியும். இப்போ என்ன இது மாநில அரசுகள் எது நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு இருக்கிற மத்திய அரசால் தான். அதனால தான் ஸ்டாலின் கடைசி கட்டத்தில் சட்டசபையிலே சொன்னார், நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது, எங்கள் கூட்டணி, இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியில் வந்தால் நாங்கள் அதை ஒழிப்போம்னு சொன்னார். இப்போ அவர் என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரு இல்லையா, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கியா? ஆமாம், அப்படி பண்ணால் அதை தீர்த்துருவார்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் சொல்லி என்டிஏ கூட்டணி போன உடனே நீட் தேர்வெல்லாம் ரத்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? திமுக பிஜேபி கூட்டணி வரும்னு தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே வருது. அப்போ அதுக்கான அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படி இப்போ டீலிமிட்டேஷன்லாம் எதிர்க்க தான் செய்கிறாங்க திமுக. எதுக்காக பிஜேபியோட சேர போகிறாங்கங்கிற டாக் இப்படி நாளுக்கு நாள் அது ஏன் வலுவாயிட்டே? நல்ல ஒரு பாயிண்டடாக ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது டீலிமிட்டேஷனை திமுக எதிர்த்தது. இன்றைக்கி அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இதை எரிச்சார். இந்த டீலிமிட்டேஷன் அந்த நகலையே எரிச்சார். அது மட்டும் இல்லாமல்
இது தேவையில்லாதது, இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீசரில் போடலாம், இதை இதை வந்து தாமதப்படுத்தலாம், இப்போ தேவையில்லைன்னு சொன்னார். இது முன்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா திமுக? இல்லை அரசாங்கம் அந்த புதுசாக மசோதாவை காட்டினாங்கன்னா நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு பரிசீலிப்போம்ன்றாங்க. அப்போ அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் தெரியுது. சி ஆல்ரெடி தே ஹவ் காம்ப்ரமைஸ்டு. அதாவதுங்க திமுகவுக்கு இன்றைக்கு அரசியல் நெருக்கடி இருக்குங்க. மாநிலத்தில் ஆட்சி இல்லை, மத்தியில் இருக்கிற ஆட்சியும் பகைத்து கொண்டால் ஏற்கனவே பல பேர் இடி கேஸில் மாட்டியிருக்காங்க. மாநில அரசு ஒரு புறம் ஹீட் கொடுக்குது, எல்லா ஊழல் கேஸு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வருது. இப்போ தான் இன்றைக்கி தான் பார்த்தேன், செந்தில் பாலாஜி வெளியே தலை காமிச்சிருக்காரு, வந்திருக்கார் உயர்நீதிமன்றத்துக்கு. அதனால் வந்துங்க தே ஆர் இன் பிக் ட்ரபிள். ஆகவே அவர்களுக்கு வந்து கூட்டணி எல்லாம் போயாச்சு, தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஏதாவது பற்றி கொள்ள ஒரு இடம் வேணும் இல்லையா, ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்காக தே வில் மேக். இது என்னங்க பாஜகவோட இவங்க கூட்டணியில் இருந்ததே இல்லையா? இல்லையே, டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் என்ன சொல்லுவாங்கன்னா தாவேக்காவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னுவாங்க. அதாவதுங்க திமுக வந்து ஒரு கொள்கையற்ற கட்சி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த மாநில கட்சிங்க 20 வருஷமாக தொடர்ந்து எந்த அரசியலும் இருந்தாங்க? மத்தியில் பாஜக அரசில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சியில் இருப்பாங்க. பாஜக யூபிஏ ரெண்டும் வேறு வேறு தானே, நேர் எதிர் தானே. இதில் மந்திரியாக இருக்கிறவங்க இதுலேயும் மந்திரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது அணி தேவகவுடா குஜராத், அதுலேயும் இருப்பாங்க. இது இல்லாத இருப்பாங்க இல்லை, இவங்க இருப்பாங்க, கூட்டணிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திமுக மென்மே கம்மன் மென்மே கோ பட் ஐ எவரட் அப்படின்ற மாதிரி இவ்வளோ கொள்கை தங்கங்கள். இவங்க காம்ப்ரமைஸ்டுங்க பீப்புளுங்க. இவங்களுக்கு தேவை பசையான இலாக்கா வேணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், இதான் குடும்ப அரசியலை வளப்படுத்தணும். இதுதான் நாளைக்கே நடந்துடும், நாளை மறுநாள் நடந்துடும் பிஜேபியோட திமுக கூட்டணி போகிறதுன்றதை நான் சொல்ல. ஆனால் அந்த திசை நோக்கி பயணிக்க திமுக தொடங்கி விட்டது. கண்டிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக, திமுக, அதிமுக இப்படி ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும். எழுதி வச்சுங்க. அப்படி உருவாச்சுன்னா அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களோட ஆட்சி அடுத்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் கூட நீண்டும் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக எம்ஜிஆரை போல விஜய் ஆட்சியும் பல முறை ஜெயிக்கிற வாய்ப்பு தான் இப்போ இருக்குங்க. இவங்க கூட்டணி வைக்கலைனாலும் வச்சாலும் தனித்து நின்னாங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க திமுகவும் அதிமுகவும். அது அரசியல் சூழல் அப்படி இருக்குங்க. அதனால் பாஜகவோடு சேர்ந்தாதான் நாடாளுமன்ற தேர்தலை இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். பிரதமர் வேட்பாளரை யாரை சொல்லுவாங்க? இப்போ நேற்று பாருங்கள், பார்லிமெண்ட்டில் என்டிஏ கூட்டணி எம்பிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு? ராகுல் காந்தி அரசியலாக்குறாராம் மாணவர்கள் போராட்டத்தை. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்க? பிரதான் ராஜினாமா பண்ணணும், ரிசைன்னு பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு 10-15 எம்பிக்கள் கனிமொழி தலைமையில் தனியாக அவங்க ஒரு தனிமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு. ஸோ இது இப்போ வெளியே போயிருக்காங்க, அப்படி பக்கம் பக்கமாக போவாங்க. ஸோ பிரதமர் வேட்பாளர்னு ஒரு ஆள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் எம்பி எலெக்ஷன்லன்றது எடப்பாடி பழனிசாமி கேட்டால் சொல்லுவார். 2024 செத்து சுண்ணாம்பானார். அண்ணாமலை மோடியை தூக்கிட்டார், ஸ்டாலின் ராகுலை தூக்கிட்டார். இவர் யாரை தூக்குவார்? அதனால தான் படுதோல்வி அடைந்தது அதிமுக. பல இடங்களில் டெபாசிட் கூட இழந்ததுன்னு நினைக்கிறேன், பல தொகுதிகளில். அதனால் நிச்சயமாக நான் சொல்கிறது அப்பர் எண்டு மேக்சிமம் பீரியடு, அதுக்கு முன்னாலேயே வந்துடும். அப்போ அதிமுக என்ன பண்ணுவாங்க? பிஜேபி இவங்களோட கூட்டணிக்கு வந்து ஏங்க, பிஜேபி அதிமுக இன்னைக்கு ஒன்றா இருக்காங்க. இன்னைக்கு ஆல்ரெடி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இவங்க போய் அதில் ஒன்றா சேருவாங்க. ஆமாம், நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஒரு விஷயத்த சொன்னார். மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வர சாயந்தரம் திமுகவையும் அதிமுகவையும் அமித்ஷா தான் கான்கால் போட்டு ஜாயின் பண்ணாருன்னு சொன்னார். ஸோ அமித்ஷாவின் கட்டளைக்கு 2 பேருமே அடிபணிஞ்சு தான்
அது அதாவது அமித்ஷாவின் அடிமை என்று இவர்களால் சொல்லப்பட்ட எடப்பாடியை முதல்வராக்கவே ஒத்துக்கினார் ஸ்டாலின். உண்மைதானே இது? இப்போ வதந்திலாம் இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துங்க பாஜகவை எதிர்ப்பது என்பதே கள்ள ட்ராமா தாங்க அது. அது விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதிமுக திமுக கள்ள உறவு இருக்குது, இது வந்து 2 கட்சியில எல்லாம் ஒன்று தான் சொல்லிட்டாரு. அதுவும் இப்போ கரெக்டுன்னு ஆகிப்போச்சு. அதே போல் பாஜகவோடு இவங்களுக்கு உறவு இருக்குது, கள்ள உறவு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் திமுகவுக்கு. அதுவும் உறுதியாயிடுச்சு. இப்போ என்னன்னா இன்னும் பொது வெளியில் வந்து இது இதாகலை, அது ஆகிடும் சீக்கிரம். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் பேசினார் போன 10 நாளைக்கு முன்னால் தூத்துக்குடியில். என்ன சொன்னார்? நம்ம சிவா கனிமொழி இவங்கெல்லாம் ஏன் அமைச்சர்கள் ஆகிடுவாங்க, 6 மாதத்தில் முதலமைச்சரை திரும்பி வந்துடுவார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது டிஎம்கே வட்டாரங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க பாஜகவோட அலையன்ஸ். ஏன்னா அவங்க பழைய நண்பர்கள் தானே. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் ஆட்சி மலரும் அப்படிங்கிறதும் கூட நடந்துருமா? ஆட்சி மலரும்ன்றது அவர் ஆசை, இந்த மந்திரிகள் ஆவாங்கன்றது அவருக்கு கிடைக்கிற தகவல். அறிவாலயத்தில் பேசுகிற தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிறது அவர் சொல்கிறாரு. அவர் ஆசையும் சேர்த்து சொல்கிறாரு. எப்படி ஆட்சி மலரும் 6 மாதத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எதுவும் கொண்டு வர முடியாது. அதனால தானே சபாநாயகரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பார்த்தாங்க. அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது அத்தைக்கு மீசை முளைத்தால் குதிரை கொம்பு தான். 50 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் தான் புகார் கொடுத்தாங்க, மீதி பேர் சைலண்டா இருந்துட்டாங்கல்ல. அப்ப மேபி அவங்க ஆதரவா கூட வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் உங்க கற்பனைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால 6 மாதத்துல ஆட்சி மலரும்னு கூட அவர் சொல்லி இல்லை முயற்சிகள் நடந்தது. இப்போ வசமாக சிக்கிட்டாங்க. 14-15 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. 3 கோடி ரூபாய் அந்த குதிரை பேர வழக்கில் பிடிச்சிருக்காங்க. சிங்கப்பூர் வரைக்கும் போகுது கனெக்ஷனு. பத்திரிகை ஆசிரியர், நெறியாளர் எல்லாரும் மாட்டுறாங்க. அதனால் தேர் வாஸ் எ பிளாட். இந்த ஆட்சியை நிலைகுலைய செய்ய வேண்டும், இதை கலைப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக திமுக தலைவர்கள் முயற்சி பண்ணார்கள். ஆனால் அது அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அம்பலமானதால் எல்லாரும் திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்கும், அடுத்தவன் குதிரை பேரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க குதிரை பேரம் தோத்து போச்சு. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்னும் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.